அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஆந்திராம் சார் அவர்களுக்கும் மற்றும் சந்திரமௌலி சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு கொடுத்திருக்கும் சதீஷ் அவர்களுக்கும் மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினர் மற்றும் அனைவருக்குமே என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் வரும்போது பட்டிமன்றத்துன்னு என்னை கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக நானும் கலந்துன்னு பார்த்தேன். நான் வேறு ஒரு ஃபங்க்ஷன் போனதால் வர முடியல. முக்கியமாக அதில் என்னென்னு சொல்லணும்னு பார்த்தா, இன்றைக்கி சண்டேன்றது என்னன்னா நாங்கள் 6 நாள் வேலை செஞ்சுட்டு சண்டே ஒரு நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுப்போம் நாங்கள் நினைப்போம். ஆனால் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, 6 நாள் வீட்டில் வேலை செஞ்சுட்டு வெளியே போய் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கார் கூட வெளியே போகணும்னு நினைப்பாங்க. இந்த 2 பேருக்குள்ளே வர்றது தான் சண்டே. எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே சொல்கிறேன். சில பேர் நிறைய பேர் இருக்காங்க, குடும்பமாக வந்துடுவாங்க. இந்த கலைவாணி மேடம் இருக்காங்க, எப்பயுமே ஃபேமிலி வருவாங்க, இன்றைக்கி வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா குடும்பமாக வந்தாங்கன்னா பிரச்சனையே இருக்காதாங்க. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். முக்கியமாக ஒருத்தவங்களுக்கு அவங்க பதவிக்கோ பொருளுக்கோ கிடைக்காத ஒரு பரிசு அவங்களுடைய சேவைக்கு கிடைக்கிதுன்றது தான் எனக்கு மிக மகிழ்ச்சி. ஏன்னா இங்கே வந்தவங்க நிறைய பேர் சேவையாளர்கள் விருது வாங்க வந்திருக்காங்க. அவங்களை எப்பயுமே நான் பாராட்டுவேன். ஏன்னா இந்த விருதுன்றது சேவைக்கு மட்டும்தான் தரத்தை தவிர அவங்களோட பதவிக்கோ மற்றதுக்கு எதுவும் தரதில்லை. ஜெயிலில் என்ன பண்ணணும்னு பண்ணால் விவசாயம் பண்ணோம். ஏன் விவசாயம் எப்படி பண்ணணும்னா, ஆக்சுவலாக விவசாயம் என்னன்னா மனிதன் இயற்கையை விட்டு தூரம் போக போக தான் குற்றங்கள் சரி எல்லாமே அதிகரிக்குது. அவனுக்கு இயற்கையோடு ஒன்றி வாழணும்னு நினச்சோம். ஏன்னா டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவும் அதான் சொல்லியிருக்காரு, இயற்கையோடு ஒன்றி வாழணும்னு சொல்லி. அதனால் அவங்க இயற்கையை ஈடுபடுத்த போது தான் என்னன்னா ஒரு உயிர் சார்ந்த பொருளாக கருதுனாங்க. அதனால் இயற்கை விவசாயம் எப்படி செய்யணும் பார்த்தோன்னா, வெறும் எந்த ஒரு மெடிசன் பிளான்ட்டையும் எல்லா பிளான்ட்டும் என்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா காஃபி, மிளகு, ஏலக்காய், திராட்சை, ட்ராகன் ஃப்ரூட்ஸ்னு சொல்லி நிறையா இருக்குது. அதேமாதிரி நீங்கள் அறிஞ்சாத நிறையா பழங்கள்லாம் நான் என்கிட்ட இருக்குது. ஒரு சில துளசி இதெல்லாம் இருக்குது. சிறு இனிப்பு துளசி யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுவும் இனிப்பு துளசி, ரோஸ் மேரின்னு சொல்லி நிறையா வச்சுருக்கோம். இதெல்லாம் ஏன் வச்சுன்னா, சிறைவாசிகள் 4 செவத்துலேருந்து வெளியே இருக்கிற மக்களுக்கு நாங்கள் அவேர்னஸ் பண்ணுறோன்ற ஒரு முக்கிய குறிக்கோள் தான் பண்ணோம். ஏன்னா இந்த இன்றைய உணவு வழக்கங்கள்லாம் எல்லாம் மாறி போச்சு. அதனால தான் நம்மளுக்கு பல நோய்கள் எல்லாமே வருது. உணவு பழக்க வழக்கத்தை எப்படி கட்டுப்படுத்தணும் நம்ம அதை சொல்லி தந்தோம். ரெண்டாவது என்னன்னா சில பேர் நான் காலையில் நான் சாப்பிடுவேன், மதியம் கரெக்ட் டைம் சாப்பிடுவேன், நைட்டு சாப்பிட்றேன், எல்லா எக்ஸசைஸும் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு நோய் நொடிகள் வருதுன்னு சில பேர் கேட்பாங்க. இதில் வள்ளுவர் குரல் சொன்னேன், மருந்தென்ன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தேது அற்றது போற்றி உணின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உணவு செரிச்சா அடுத்த வேலை உணவு சாப்பிடுங்க, பசிச்சா சாப்பிடுங்க தான் சொல்கிறாங்க. நம்ம வேலைக்கு சாப்பிட்டுட்டு அது உடலேருந்து செரிக்காமல் போகிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. அது வேர்வையாகவும் போகலாம், இல்லை நம்ம வேறு ஏதாவது வழியும் போகலாம். ஆனால் உணவு செரிச்சா அடுத்த உணவு சாப்பிடுங்க, கண்டிப்பாக நம்ம உடல்நிலை ரொம்ப நல்லாயிருக்கும். அப்துல் கலாம் ஐயா சொல்லும் போது என்னன்னா நோனி பழம்னு ஒன்று ரிசர்ச் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியுமா? அதில் நான் ஆக்சுவலாக எங்கள் ஜெயிலில் வச்சுருக்கேன், அது மட்டும் தான் எட்டுன்னு வந்தேன், வேறு எதுவும் எட்டுன்னு வரல. இதுதான் அந்த நோனிப்பழம். இது ஆக்சுவலாக ஸ்மெல் அடிக்கும். எல்லா நோய்க்கும் ஒரே ஒரு மருந்துன்னு பார்த்தா இந்த நோனிப்பழம் தான். ஏன்னா அப்துல்லா சார் ரிசர்ச் பண்ணது சும்மா ரிசர்ச் பண்ணலை. இது என்னென்னா, இதை நீங்கள் ஜூஸ் எடுத்து இதில் ஒரு லெமனை, இஞ்சி, தேன் கொஞ்சம் கலந்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புல எல்லா நோய்க்குமே இது குணமானது நோய். இந்த மருந்தை யாரும் ஃபாலோ பண்ணதில்லை. ஏன்னா ஒரு தலைவலின்னு பக்கத்தில் மருந்து கடையில் போய்ட்டு எனக்கு ஒரு மாத்திரை கொடுங்க, தலைவலி மாத்திரை கொடுங்க, ஜுரம் மாத்திரை கொடுக்குறீங்க. ஏன்னா இயற்கையாகவே நம்மக்கிட்ட இருக்குது. இதை யாரும் அருந்தியதில்லை. இது மாதிரி தான் நாங்கள் ஒரு சில இதெல்லாம் நாங்கள் வெளியே எல்லாருக்கும் அவேர்னஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா ஏன் இது சிறை கைதிகள் வச்சு பண்ணோன்னா குற்றம் செஞ்சவனை மறுபடியும் திருத்தத்துக்கு இதுதான் எங்களுக்கு எளிய வழி. ஏன்னா எங்கள் ஜெயிலில் இல்லாத ஃபெசிலிட்டிஸே இல்லைன்னு சொல்லி எல்லாமே கேட்குறாங்க. அவனுக்கு குற்றத்தை உணரணும், அவன் குடும்பத்தோடு சேரணும்னு சொல்லி நாங்கள் லாஸ்ட்டு ப்ரீமெச்சூர் ரிலீஸ்னு சொல்லி கவர்மெண்ட் அரசு வெளியே அனுப்பிச்சிருக்கு. இதில் 100 பேர் அனுப்பிச்சாங்கன்னா ஒருத்தவங்க கூட திருப்பி குற்றம் செஞ்சவங்க வெளியே வந்ததில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே சமுதாயத்தில் ஒன்றி தான் இருக்காங்க, எல்லாமே சேர்ந்து தான் இருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கும்போது என்னன்னா அப்துல் கலாம் சார் சொல்ல போது செல்ஃப் டிசிப்ளின் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சாராய கடையோ ஏதோ பீர் பிராந்தின்னு திறந்து வைக்கிறாங்க, மருந்துக்கிறது நாங்கள் குடிக்கிறோன்றாங்க. மது கடைகள் நீங்கள் திறந்து வைக்கிறேன் நான் குடிக்கிறேன்றாங்க. அங்கே ரோட்டில் நம்ம போகும்போது ஏன்னா ஒரு சாணியோ எதனா நம்ம மிரிச்சிட்டு போவோமா? யாரும் மிரிச்சிட்டு போக மாட்டோம், அதை தாண்டி தான் போவோம். அப்போ அங்கே நம்ம செல்ஃப் டிசிப்ளின் எப்படி வருது? அதில் நெக்ஸ்ட்டு இன்னொன்று நீங்கள் பார்க்கும்போது என்னன்னா நம்மனா விரதம் இறக்கும் போதும் சரி, சபரிமலை கோயிலுக்கு போடும் சரி, மற்றதும் போகும்போதும் சரி, நம்ம எல்லாம் விரதம் இருக்கிறோம். அப்போ செல்ஃப் டிசிப்ளின் வருது, செல்ஃப் கண்ட்ரோல் வருது. ஆனால் அந்த கடைக்கு மட்டும் நம்மளுக்கு ஏன் அது வர மாட்டுது? நம்ம எப்போ செல்ஃப் டிசிப்ளின் செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கிறோமோ அன்றைக்கி கண்டிப்பாக நம்ம சமுதாயமும் முன்னேறும், எல்லாமே முன்னேறும். எல்லாருக்குமே செல்ஃப் டிசிப்ளின் ஒன்று இருக்குது. அதை யாரும் நம்ம கடைப்பிடிக்கிறதில்லை. கடைப்பிடிச்சாதான் நம்ம மேலும் இந்த சதீஷ் சாருக்கு மிக சிறப்பான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அவருக்கு மிக்க ஒரு மகிழ்ச்சி நம்ம மூலிமா பாராட்டுகளை தெரிவித்துள்ளோம். ஏன்னா இதேமாரி திறந்து பண்ணணும். ஆனால் இதேமாரி ஒரு ஸ்கூலில் இந்த இதில் பண்ணும்போது இன்னும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. ஏன்னா சார் எனக்கு கேட்ட உடனே எனக்கு இடம் கொடுத்தாங்க. சார் நல்லா இருக்குது, நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. மேலும் இந்த ஃபங்க்ஷன் நல்லா போகணும்னு சொல்லிட்டு நன்றி கூடிய நன்றி, வணக்கம்.